அந்த பள்ளிவாசல் தான் நாங்க தொழுகணும் இல்ல, எங்க வேணாலும் பள்ளிவாசல கட்டிப்போம். பாபர் ஒண்ணு புனிதமானவன் அல்ல, ராமன் யோக்கியமானவன் அல்ல. 2 பேட்டுக்காக புனிதமான இந்திய மக்களின் தாலிகள் அறுபடக்கூடாது என்பதுதான் எங்கள் கோரிக்கை. ஆரிய ராமனுக்காக, ஆப்கானிஸ்தான் பாபருக்காக இந்திய பெண்களின் தாலிகள் அறுபடாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இங்க ஒண்ணுமே வேலை இல்லாத மணியாட்டிக்கிட்டு சாமி பேர்ல ஏமாத்திக்கிட்டு தெரியுற அயோக்கிய RSS கும்பல்கள் இந்தியாவே உனக்கு சொந்த நினைக்கிற எச்சரிக்கை விடுகிறேன். உங்களுடைய போராட்டங்களை அமைதியான உங்கள் வழியில் நடத்துங்கள். எங்களை பலி கொடுத்துத்தான் அந்த போராட்டம் என்றால் அதன் விளைவு நாடு காடாகத்தான் போகும். அதற்காக நாங்கள் தயங்கிட மாட்டோம். நீங்க நானும் வேற இருந்தா தானே, உங்க மாதிரி இருந்துதானே நாங்களும் இஸ்லாமியர்களாக இஸ்லாத்தை இறக்குமதி செய்து இஸ்லாத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே தவிர இவன மாதிரி பொய்யும் குருடாவும் பேசிவிட்டு ஒரு 2% விஷ்ணு பக்தர்களுக்காக இருக்கின்ற 98% மக்கள் தலையில ஏறி முழக அரைச்சிட்டு அவனுக்குள்ள உள்ள ஒரு பிளவு. ராம ஜென்மபூமி பிரச்சனை கூட வைஷ்ணவர்கள் பிரச்சனை, அதை இந்தியாவின் பிரச்சனையா காட்டுறான். எப்படி அது இந்தியாவின் பிரச்சனையாகும்? உனக்கு பள்ளிவாசல் தான் வேணுமா, எங்கள்கிட்ட கேள், எந்த இடம் வேணும் எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவோம். இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லுப்பா, எடுத்துட்டு போப்பான்னா 2 இனம் ஒன்னா சேர்ந்து வன்னிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் நீங்க ஒன்னா சேர்ந்தா நம்மள சுரண்டி திங்கிற பாப்பாங்கிட்ட இருந்து அந்த பதவியில் பெறலாம். ஏன்னா இன்று இஸ்லாமிய மக்களில் 10,000 பேருக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் இல்லை, BA BSc டிகிரி ஹோல்டர். 50,000 பேருக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இல்லை. 1 லட்சம் பேருக்கு ஒரு டாக்டர் இல்லை, 10 லட்சம் பேருக்கு ஒரு வக்கீல் இல்லை, 50 லட்சம் பேருக்கு ஒரு IAS இல்லை.